வெல்கம் டு எண்ணும் எழுத்தும். ஆசிரியர்கள், பெற்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம். 3ஆம் பருவம் 5ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம் பயிற்சி புத்தகத்தில் இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ள தொகுத்துரை மதிப்பீடு. இந்த பாடப்பகுதியில் என்ன வினாக்கள் இருக்குது, அதுக்கான என்ன பதில் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கேட்பவர் நன்றி என்று சொல்லுதல் எதற்கு அழகு? இசைக்கு அழகு. வாரி தந்த வள்ளல் இத்தொடர் யாரை குறிப்பிடுகிறது? வல்வில் ஓரி. கோடை காலங்களில் நீராவி போக்கை குறைப்பதற்காக தாவரங்களிலிருந்து இலைகள் டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு சரியான பதில் உதிர்கின்றன. கோவலன் பிறந்த ஊர் புகார் நகரம். பாரதி நாள் என்றடா பாட்டை சேர்த்து ஆடடா என்று பாடியவர் வாணிதாசன். சரியா தவறா என்று குறிப்பிடுக. நாங்கள் நாளை கன்னியாகுமரி சென்றோம். தவறு. பறவைகள் வானில் வட்டமாக பறந்தன. சரி. அருண் நேற்று நீண்ட நேரம் திறன் பேசியில் விளையாடுவான். தவறு. அள்ளி குளத்தில் உள்ள நீரை அள்ளினாள். சரி. இளம்பருதி அடுத்த வாரம் ஓவியப் போட்டியில் கலந்து கொள்வான். சரி. சொல்லுக்குரிய பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. பிராக்கெட்டில் காற்று, உணவு, மூங்கில், வேலை, ஓசை, பாதை, மரம், வெளிச்சம், குளிர், கடவுள் அப்படின்ட்டு வார்த்தைகளை கொடுத்துருக்காங்க. கீழே பாருங்கள், சொற்கள் வரிசையாக கொடுத்துருக்காங்க. அதுக்கான பொருளை மேலிருந்து பொருத்தமாக எடுத்து நம்ம எழுதி காட்டியிருக்கிறோம். ஒலி அப்படின்னா ஓசை, பனை மூங்கில், வழி பாதை, பனி வேலை, இறை உணவு, ஒளி வெளிச்சம், பனை மரம், வழி காற்று, பனி குளிர், இறை கடவுள். சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. பிராக்கெட்டில் உள்ள அந்த வார்த்தைகளை பாருங்கள். கீழே கேள்விகள் இருக்குது. பொருத்தமான இடத்துல அதை எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. மேசையின் மீது புத்தகங்கள் அடுக்கடுக்காக இருந்தன. பாத்திமா தான் வளர்க்கும் பூனைக்குட்டியை கண்ணும் கருத்துமாக பராமரித்தாள். கோடை காலத்தில் சாலையோரத்தில் இருந்த மரங்கள் வாடி வதங்கி இருந்தன. சத்தியன் பாட்டுப் போட்டியில் வெற்றி பெற இரவும் பகலும் பயிற்சி செய்தான். என் அப்பா சின்னஞ்செறிய நகரும் பொம்மையை எனக்கு வாங்கி கொடுத்தார். புதிர்க்கான கட்டங்களை நிரப்புக அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. வலது பக்கத்தில் பாருங்கள், குறிப்பு அப்படின்ட்டு இடமிருந்து வலம், மேலிருந்து கீழ் அப்படின்ட்டு குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. அந்த குறிப்புகளை படித்து பார்த்து பொருத்தமான அந்த வார்த்தைகளை அந்த கட்டத்துக்குள்ளே நிரப்பியிருக்கிறோம். பொருத்தமான மரபு தொடரை எடுத்து எழுதுக அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. பாரதியார் கவிதை எழுதுவதில் டேஸ் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. பிராக்கெட்டில் பாருங்கள், பெருஞ்சலவாணி கொடி கட்டி பறந்தார். எதுக்கு பொருத்தமானது? கொடி கட்டி பறந்தார். இரண்டாவதுக்கு அதே போல் கதிரேசன் குடும்பத்தினர் வாழையடி வாழையாக மருத்துவ பணி செய்து வருகின்றனர். மூன்றாவது பாருங்க, மணிமாறனுக்கு எப்போதும் கயிறு திரித்தல் வேலையாகிவிட்டது. நான்காவது, கண்ணாடி மீது கல்பட்டு சுக்கு சுக்காக நொறுங்கியது. ஐந்தாவது, சுந்தர் கடைக்கு செல்லாததற்கு வயிற்று வலி என கூறி முதலை கண்ணீர் வடித்தான். பாடலை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க அப்படின்ட்டு கீழே ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து கீழே கேள்விகள் இருக்குது பாருங்கள். தண்ணீர் எதை நோக்கி பாயும்? பள்ளம். அருவியில் குளிப்பது யார்? குருவி. ஒவ்வொரு தொடரின் முடிவில் உள்ள சொல் எவ்வகையில் அமைந்துள்ளது? ஒத்த ஓசை சொல். மெய்யெழுத்து இடம்பெறாத சொற்களை எடுத்து எழுதுக. ஓடுது, குதிரை, அது, மதுரை, சிலை, மலை, மாடு, காடு, பாயுது, குருவி, அருவி. குருவி, அருவி இச்சொற்களை கொண்டு ஒரு தொடரை எழுதுக அப்படின்னு கேட்குறாங்க. நான் அருவியில் குளிக்க சென்றபோது அழகான குருவியை பார்த்தேன். இதே போல் ஒரு வாக்கியத்தை அமைச்சு எழுதிக்கலாம். அடுத்த பக்கம் பாருங்கள், உனது பிறந்த நாளுக்கு மிதிவண்டி வாங்கி கொடுத்த தாத்தாவிற்கு நன்றி கூறி கடிதம் எழுதுக அப்படின்ட்டு ஒரு பக்கம் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நீங்களாக உங்கள் தாத்தாவுக்கு ஒரு கடிதம் எழுதுவது போல் ஒரு கடிதத்தை எழுத சொல்லியிருக்காங்க. நான் மாடலுக்கு எழுதி காட்டியிருக்கிறேன் பாருங்கள். அன்புள்ள தாத்தாவிற்கு உங்கள் அன்பு பேரன் அபி எழுதி கொள்வது. எங்கு நாங்கள் அனைவரும் நலம், அங்கு உங்கள் நலத்தையும் பாட்டியின் நலத்தையும் அறிய ஆவலாக உள்ளேன்.
தாத்தா, நீங்கள் என் பிறந்த நாளுக்கு எனக்கு பிடித்த வண்ணத்தில் மிதிவண்டியை வாங்கி பரிசாக அளித்துள்ளீர்கள். அதில் பள்ளி செல்ல எனக்கு மிகவும் பிடித்துள்ளது. விடுமுறை விட்டதும் நானும் அப்பாவும் கிராமத்திற்கு வந்து உங்களை சந்திக்கிறோம். இப்படிக்கு தங்கள் அன்புள்ள அதுக்கு கீழே உங்கள் குழந்தைகளுடைய பெயர் எழுத சொல்லுங்கள். உரைமேல் முகவரி, குழந்தைகளுடைய தாத்தாவுடைய பெயர் மற்றும் அவங்க இருக்கக்கூடிய ஊர் முகவரியை இங்கே எழுதிக்கலாம். உரையாடலை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. கீழே பாருங்கள், ஒரு உரையாடல் கொடுத்துருக்காங்க. இதை குழந்தைகளை வாசிக்க சொல்லுங்கள். இதுக்கு பிறகு இதிலிருந்து கீழே கேள்விகள் வரிசையாக இருக்குது. முதல் கேள்வி, உரையாடலை நிகழ்த்தியவர்கள் யார் யார்? யாழினி, அப்பா. பொருந்தாததை தேர்ந்தெடுக்க. கொடிமுல்லை. மூன்றாவது, இருண்ட வீடு என்ற நூலில் கூறப்பட்டுள்ள கருத்து என்ன? கல்வி அறிவு இல்லாமையின் விளைவு. நான்காவது, பாரதி மீது பற்று கொண்டவர் இவர்தானே? அடிக்கோடிட்ட சொல் யாரை குறிக்கிறது? பாரதிதாசன். ஐந்தாவது, புத்தக கண்காட்சி பிரித்து எழுதுக. புத்தகம் கூட்டல் கண்காட்சி. பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க அப்படின்ட்டு ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க. இந்த பத்தியை உங்கள் குழந்தைகளை படித்து பார்க்க சொல்லுங்கள். இதிலிருந்து கீழே கேள்விகள் இருக்குது. அந்த கேள்வியை நீங்கள் கேட்டு சரியான பதிலை அவங்களையே சொல்ல சொல்லுங்கள். முதல் கேள்வி, மரத்தில் இருந்த நாவற்பழம் ஒன்று கீழே உதிர காரணம் என்ன? மெல்லிய காற்று வீசியதால். பத்திக்கு ஏற்ற பழமொழியை கண்டறிக. விட்டு கொடுத்தால் கெட்டுப்போவதில்லை. சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. ஃபஸ்ட்டு ஆனாருக்கு பாருங்கள், கூற்று 1, 2 சரி, அது சரியானது. நான்காவது கேள்வி, பத்தியில் இடம்பெற்றுள்ள வினைச்சொற்கள் 2 எடுத்து எழுதுக. உதிர்ந்தது, நகர்ந்தது. ஐந்தாவது, நாவற்பழம் விடையாக வருமாறு ஒரு வினா ஒன்றை உருவாக்குக. நண்டு எந்த பழத்தை உண்ண நினைத்தது? இதே போல் ஒரு வினாவை உருவாக்க சொல்கிறாங்க. விளம்பரத்தை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க அப்படின்ட்டு கீழே பாருங்கள், ஒரு விளம்பரம் கொடுத்துருக்காங்க. வாரீர் வாரீர் புத்தகம் வாங்க வாரீர், வந்ததே வந்ததே உங்களுக்காக வந்ததே அப்படின்ட்டு இதை படித்து பாருங்கள். கீழே இதிலிருந்து கேள்விகள் வரிசையாக கொடுத்துருக்காங்க. மாதவனின் கடையில் கிடைக்கும் புத்தகங்கள் எவை? மந்திர கதைகள். ஒரு புத்தகம் வாங்கினால் இலவசமாக என்ன கொடுக்கப்படுகிறது? வண்ண எழுதுகோள். படத்தில் உள்ள விளம்பர தொடர் எது? வாரீர் வாரீர் புத்தகம் வாங்க வாரீர். விளம்பரத்தில் உள்ள ஆண்பால் பெயர்களை கண்டறிந்து எழுதுக. மாதவன். புத்தகம் இச்சொல்லை கொண்டு ஒரு முழக்கத்தொடரை உருவாக்குக. வாங்குவோம் வாங்குவோம் புத்தகம் வாங்குவோம். குறிப்புகளை படித்து செய்தியாக எழுதுக அப்படின்ட்டு கீழே பாருங்கள், குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. இந்த குறிப்புகளை பயன்படுத்தி கீழே ஒரு பாக்ஸு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுக்குள்ளே செய்தியாக எழுத சொல்லியிருக்காங்க. நாம் எழுதி காட்டியிருக்கோம் பாருங்கள். மும்பை ஆகஸ்ட் 27, கோவாவில் உலக சதுரங்கம். உலக சதுரங்க கோப்பை தொடர் போட்டி 11வது தொடர் அக்டோபர் 31 முதல் நவம்பர் 27 வரை கோவாவில் நடைபெற உள்ளது. இதில் உலக நாடுகளைச் சேர்ந்த மொத்த வீரர்கள் 206 பேர் பங்கேற்கின்றனர். நமது இந்தியா சார்பில் உலக சாம்பியன் குகேஷ், பிரக்யானந்தா, அர்ஜுன் உட்பட 21 பேர் பங்கேற்கின்றனர். இதில் வெற்றி பெறும் வீரருக்கு பரிசு தொகை 17.5 கோடியை அறிவித்துள்ளது கோவா அரசாங்கம். இதே போல் ஒரு செய்தியாக அந்த குறிப்புகளை பயன்படுத்தி உருவாக்க சொல்லுங்கள்.